Hi students, welcome to Construction Materials and Construction Practice. நம்ம யூனிட் 1ல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்றதை நல்லா ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ யூனிட் 2லையும் அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 2வையும் ஒரு 10 மாடலாக நம்ம பிரிச்சுருக்கோம்ப்பா. அந்த ஃபஸ்ட்டு மாடலாக இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டர். மார்ட்டர்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, அதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்றத இந்த மாடல் நம்பர் 1ல் ப்ரீஃபாக பார்க்கலாம். மார்ட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மணலையும் சிமெண்டையும் ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு மாற்றுற ஒரு கலவையின் பேர் தான் என்னது மார்ட்டர். அது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டரை சாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காண்டி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பைண்டிங் மெட்டீரியலாக பயன்படுத்துகிறாங்க. பைண்டிங் மெட்டீரியல்னால் ஒரு க்ளோஸ்டு மெட்டீரியலாக பார்க்குறதுக்கு. இதுக்கு பைண்டிங் பண்ணுறதுக்குரிய பார்ட்டிகிள்ஸாக பயன்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டு இல்லாட்டினா லைமு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மெட்டீரியலை எதாக பயன்படுத்துகிறாங்க, பைண்டிங் பார்ட்டிகிள்ஸாக பயன்படுத்துகிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் மார்ட்டர். ஒரு மார்ட்டர் என்னென்ன பண்புகள் பெற்றிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குகிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கணும். அந்த இதை கேப்பபிள், அதை தாங்கிறதுக்குள்ளான வலிமை அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மழை பெஞ்சிச்சின்னு வைங்களேன், அதுக்கு மேலே ரெயின் வாட்டர் படும். அந்த பிளாஸ்டர்டு சர்ஃபேஸ் மேலே ரெயின் வாட்டர் படும். அந்த பிளாஸ்டர்டு சர்ஃபேஸ் அதனால் பாதிப்படைஞ்சிடக்கூடாது. அந்த சாந்து பாதிப்படைஞ்சு உதிர்ந்து உழுகக்கூடாது அப்படின்றாங்க. இது சீப்பாக கிடைக்கணும், அதுவும் இல்லாமல் டியூரபிள், லாங் லைஃபுக்கு உழைக்கணும் அப்படின்றாங்க. அதை ஈஸியாக ஒர்க்கபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணலையும் சிமெண்ட்டையும் குழச்சி வச்சோன்னே உடனே கட்டி ஆயிடுச்சுன்னா அதை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அந்த பேஸ்ட் ஃபார்முக்கே எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணுமோ அவ்வளோ தூரம் இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் நல்லா பயன்படுத்த முடியும். ஸோ அதனால் ஈஸியாக ஒர்க்கபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. யூசஸ். இதனால் என்னென்ன யூசஸ் இருக்குது, இது என்னென்னலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, பில்டிங் மெட்டீரியலை, அதாவது பிரிக்கும் ஸ்டோனை வச்சு வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த பிரிக்கையும் ஸ்டோனையும் மறைக்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் சர்ஃபேஸை இது உருவாக்கி கொடுக்குது. பிளாஸ்டர் பண்ணுறதுக்கு, அதாவது பிளாஸ்டிக்னா தெரியும், பூச்சி பூசுவதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஈவன் சர்ஃபேஸாக, ஒரு பில்டிங்க்கு ஒரு ஈவன் பெட்டிங் சர்ஃபேஸ் கொடுக்குறதும் இந்த பிளாஸ்டிக், இந்த சாந்து தான் கொடுக்குது. ஒரு பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்கும், பைப்பெல்லாம் தெரியும், பால குழாய்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பாலங்கள்லாம் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த குழாய் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சாந்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சரோட அப்பியரன்ஸை அழகுபடுத்துறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, இந்த மார்ட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. டைப்ஸ் ஆஃப் மார்ட்டர். எத்தனை டைப்ஸ் ஆஃப் மார்ட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டைப் ஆஃப் மார்ட்டர் இருக்கா. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைம் மார்ட்டர், சுர்க்கி மார்ட்டர், லைம் சாண்ட் சுர்க்கி மார்ட்டர், காம்பினேஷன் மார்ட்டர், சிமெண்ட் மார்ட்டர், மட் மார்ட்டர், ஜிப்சம் மார்ட்டர். இதில் லைம் மார்ட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைமையும் சாண்டையும் சம் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணுறது தான் என்னது லைம் மார்ட்டர். இந்த சுர்க்கி மார்ட்டர்னு பார்த்தீங்கன்னா, லைமு புரோக்கன் ஆஃப் பிரிக் ஸ்டோன்ஸ், பிரிக்கை உடச்சி செங்கல் துகள்கள் இருக்கும்ல, அதையும் தண்ணியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறது தான் என்னது சுர்க்கி மார்ட்டர். லைம் சாண்ட் சுர்க்கி மார்ட்டர்னால் அதே மாதிரி சுண்ணாம்பு, மணல், சுர்க்கினா செங்கல் துகள்களை சேர்த்து உருவாக்கக்கூடியது என்னது லைம் சாண்ட் சுர்க்கி மார்ட்டர். இந்த காம்பினேஷன் மார்ட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இதில் லைமும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் தேவைப்பட்டால் சிமெண்ட் ஆட் பண்ணுவாங்க. அதுதான் காம்பினேஷன் மார்ட்டர்ஸ். அண்ட் தென் சிமெண்ட் மார்ட்டர். சிமெண்ட் மார்ட்டர்னால் என்ன, சிமெண்ட்டும் மணலும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் ஃபார்மில் மாற்றுறது சிமெண்ட் மார்ட்டர். மட் மார்ட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, களிமண்ணும் நீரும் சேர்ந்து உருவாக்குறது தான் என்னது மட் மார்ட்டர். ஜிப்சம் மார்ட்டர்னால் ஜிப்சம் மெட்டீரியல், ஜிப்சமையும் வாட்டரையும் சம் ஆஃப் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி உருவாக்குறது என்னது ஜிப்சம் மார்ட்டர். லைம் மார்ட்டர். லைம் வாட்டர்னால் என்னென்னு பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி தெரியும், மிக்சர் ஆஃப் லைம் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லைமை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன லைமை லைம் வாட்டருக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபேட் லைமு இல்லாட்டினா ஹைட்ராலிக் லைமை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஃபேட் லைமை பயன்படுத்தணும் அப்படின்னா அது 1:2 1:3 ரேஷியோவில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது ஹைட்ராலிக் லைம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா 1:2, அதோட வால்யூமுக்கு 1:2 ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காண்டி ஹைட்ராலிக் லைமை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோங்க
பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை ஸ்லாக்னஸ் கிடையாது, ஈஸியாக கெட்டியும் படாது, ஈஸியாக எல்லாத்தோடையும் மிக்சட் ஆகும். ஹைட்ராலிக் லைமை பயன்படுத்துறது ஃபேட் லைமை பயன்படுத்துறத விட ரொம்ப ஈஸியாகவும் ஒன்று. இது வந்து எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து அஸ்திவாரம் போடுறதுல, அதுவும் இல்லாமல் ரூஃப் பயன்படுத்துகிற இடங்களில் கூட ஒரு சில இடங்களை இப்போ தற்போது உள்ள சுச்சுவேஷனில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூஃப் வந்து கூலிங்காக இருக்கணும், அந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயன்படுத்தணும் அப்படின்ற இடங்களில் இந்த லைம் வாட்டரை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைம் வாட்டரும் சிமெண்ட் வாட்டரும். இந்த டைப்ஸ் ஆஃப் வாட்டர்லேயே லைம் வாட்டரும் சிமெண்ட் வாட்டரும் மட்டும்தான் இப்போ உள்ள ட்ரெண்டியாக எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாட்டர். அது வந்து எப்படி உருவாகுதுன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைம் வாட்டரும் அதில் என்ன சொல்கிறாங்க, ஃபேட் லைம் இல்லாட்டினா ஹைட்ராலிக் லைம் சேர்க்குறாங்க. ஃபேட் லைமை பயன்படுத்துறது ரொம்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும். பட் ஆனால் ஹைட்ராலிக் லைமை ஒர்க் பண்ணுறதை விட இந்த ஃபேட் லைமோட ஒர்க்கிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த அசிவாரம் இந்த மாதிரியான இடங்களில் பயன்படுத்துறதுக்கு ஹைட்ராலிக் லைமை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் லைமை வந்து முக்கியமான பல இடங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த சீலிங்கில் வந்து இப்போ அழகுபடுத்துகிறாங்க பார்த்தீங்களா, சீலிங் ஒர்க்கில் வந்து அழகான இந்த சர்ஃபேஸ் உருவாக்குறது, இந்த செராமிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு பார்த்தோம். அந்த இதெல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்கு லைம் வாட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஹீட்டை வந்து உள்ளே ரெசிஸ்ட் பண்ண விடாமல் பாதுகாக்கணுன்ற பர்பஸ்க்காண்டி என்ன பண்ணுறாங்க, லைம் வாட்டரை இப்போ வந்து ரீசெண்ட் ட்ரெண்டியாக கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சிமெண்ட் வாட்டர். இந்த சிமெண்ட் வாட்டர்னால் என்ன அப்படின்னா, சிமெண்ட்டை பைண்டிங் மெட்டீரியலாக ஆட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து இந்த சிமெண்ட்டோடைய ப்ரொப்போர்ஷனும் அந்த சாண்டோட ப்ரொப்போர்ஷன்ஸும் எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்தோடைய ரெக்கையோட பொறுத்து, எவ்வளோ ஸ்ட்ரென்த் அந்த கட்டிடத்துக்கு தேவைப்படுதோ அதை பொறுத்து 1:2வா 1:3யா 1:4ஆன்னு பார்க்குறாங்க. ஒரு தட்டு சிமெண்ட்டுக்கு 4 தட்டு மணல் போடலாம், இல்லாட்டினா 2 தட்டு மணல் மட்டும் போடலாம். அப்படின்றது தான் இந்த ப்ரொப்போர்ஷன்ஸ்ன்னு சொல்கிறது. சரிங்களா? இந்த சாண்ட் வந்து வேரியேஷன் வந்து அதோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான். இப்போ எந்த இடங்களில் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது, எந்த இடங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கோ அந்தந்த இடங்களில் ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து கூட்டிக்கிடுவாங்க, குறைச்சிக்கிடுவாங்க. இது வந்து சிமெண்ட் வாட்டர் வந்து இப்போ எல்லா இடங்கள்லையும் முக்கியமாக பல இடங்களில் இதை வேகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சாதாரண ஒரு செங்கல் கட்டிடம் இருக்கட்டும், ஒரு ஸ்டோன் வச்சு கட்டிடம் இருக்கட்டும், அந்த கட்டிடங்கள் எல்லாத்துலேயும் இந்த சிமெண்ட் வாட்டர் தான் பைண்டிங் மெட்டீரியலாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து நல்லா நீடித்த நாள் உழைக்கிறதுனால இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய இடங்களில் இதை பிளாஸ்டிக் சர்ஃபேஸ்க்கு பைண்டிங் மெட்டீரியலாக எல்லா இடங்களையும் இப்போதைக்கு இப்போ 80% வந்து சிமெண்ட் வாட்டர் பயன்படுத்துகிறாங்கன்னா 20% வந்து லைம் வாட்டர் யூசேஜில் இருக்குது. சிமெண்ட் வாட்டரை எந்தெந்த ஒர்க்குக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1:1.5 இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ரெசிவ் லோடை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற இடங்களுக்கு இந்த மாதிரியான சிமெண்ட் வாட்டரை பயன்படுத்தணும். எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து லோடு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த கம்ப்ரெசிவ் லோடுனால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அழுத்த விசை. அந்த அழுத்த விசையினால் லோடு வருது அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒரு தட்டு சிமெண்ட்டுக்கு 1.5 தட்டு மணல் தான் சேர்க்கணும். இதே இது அதிகமாக சேர்த்திங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த இது வந்து நொறுங்கி வெளியேற மாதிரி தன்மை வந்துடும். ஸோ அதனால் அந்த 1:1.5 தான் சேர்க்கணும். 1:2 வந்து எல்லா ஆர்சிசி ஒர்க்குக்கும், அதாவது ரீன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் ஒர்க், அதாவது ரூஃப் போட்டிருப்போங்க, ரூஃப் ஒர்க்குக்கு, இந்த காலம் ஒர்க்குக்கு, பீம் ஒர்க்கு, இந்த மாதிரியான ஒர்க்கு எல்லாத்துக்கும் என்ன பயன்படுத்தணும், சிமெண்ட் வாட்டர் 1:2 தான் பயன்படுத்தணும். 1:3 வந்து பிளாஸ்டிங்னா இந்த மேலே வந்து சீலிங்க்கு மேலே பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்குகளுக்கு பயன்படுத்தலாம். 1:4 வந்து ஃப்ளோரிங், தரை போடுறோம் பார்த்தீங்களா, தரையை வந்து மெத்துற மாதிரி ஒர்க்குக்காண்டி இந்த ஃப்ளோரிங் ஒர்க்குக்கு 1:4 பயன்படுத்தலாம். 1:5 வந்து மேசன்ட்ரி வால்ஸ், இந்த வீட்டுக்கு வெளியே பூச்சி பூசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த பூச்சி பூசுறதுக்கெல்லாம் 1:5 நம்ம பயன்படுத்தலாம். 1:6 வந்து மேசன்ட்ரி வால்ஸ், எந்த விதமான மேசன்ட்ரி வால்ஸுக்கும் 1:6 பயன்படுத்தலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாட்டர்னால் என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய யூசேஜ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் மாடலில் காங்கிரீட்னா என்ன, அதோடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.